வலுவாக இருக்கும் அதிமுகவை கூட்டணி ஆட்சி என பேசி பலவீனப்படுத்த பாஜக முயற்சி செய்கிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கோட்பாடு முக்கியம். பாஜகவின் கொள்கை அவர்களுக்கு அதை தாண்டி நட்பு இருப்பது தவறில்லை. கே.பி. ராமலிங்கம் நன்கு அறிமுகமானவர், நன்கு பழக்கமானவர். திமுக ராஜ்யசபா எம்பியாக இருந்தபோது பார்லிமெண்டை மைய மண்டபத்தில் சந்தித்துள்ளோம். அந்த நட்பு அடிப்படையில் சந்திக்க வந்தால் வரவேற்போம். அதில் எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் பாஜக கொள்கை அம்பேத்கர் குறிக்கோளோடு நேர் முரணானது என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். அதில் உறுதியாக இருக்கிறோம். திமுக உடன் உள்ளதால் நாங்கள் பாஜகவை எதிர்ப்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதில்ல. திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, பாஜக கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் தனியாக இருந்தாலும் எதிர்ப்போம். அதற்கு காரணம் பாஜக மீது உள்ள தனிப்பட்ட அரசியல் காரணங்கள் அல்ல, தேர்தல் அரசியல் காரணங்கள் அல்ல. அம்பேத்கரின் சமத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட சமத்துவ இயக்கமாக பாஜக இல்லை. அம்பேத்கரின் மத சார்பின்மைக்கு நேர் எதிரான இயக்கம் பாஜக. அதனால் பாஜகவை விமர்சிக்கிறோம். திமுக கூட்டணியில் இருப்பதால் பாஜகவை எதிர்க்கிறோம் என்றால் தேர்தல் அரசியலில் கூட்டணி அடிப்படையில் அமைந்துவிடும். கருத்தியல் அடிப்படையில் மத சார்பின்மைக்கு பாஜக எதிரானது என்பதால் விமர்சனம். வேறெந்த தனிநபர் விமர்சனமோ தனிப்பட்ட அரசியல் காரணங்களோ கிடையாது. இந்தியாவில் மத சார்பின்மைக்கு நேர் எதிரான இயக்கமாக பாஜக உள்ளதால் நாங்கள் கருத்தியல் அடிப்படையில் எதிர்க்கிறோம். அதிமுகவை நான் விமர்சிக்கவில்லை. எந்த காழ்ப்பும் இல்லை. அவர்கள் வலுவாக உள்ளபோது கூட்டணி ஆட்சி என அமித்ஷா சொல்வது என்றால் அதிமுகவை எவ்வளவு பலவீனமாக கருதுகிறார்கள். எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டிக்காத்த இயக்கத்தை துச்சமாக மதிக்கிறார்கள், சாதாரணமாக பேசுகிறார்கள். அவரிடம் கருத்து கேட்காமல், ஒப்புதல் இல்லாமல் கூட்டணி ஆட்சி என்றால் அதிமுகவை பலவீனப்படுத்துவோம் என்று தானே பாஜக சொல்கிறது. அதுதானே அதன் பொருள். அப்படி என்றால் அவர்கள் கோபம் யார் மீது வர வேண்டும், யாரை கேட்டு அப்படி சொல்கிறார்கள் என கேட்க வேண்டும் என திருமாவளவன் கூறினார்.